ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பண்ணி மாமி மசாலாவில் உங்களை மீட் பண்ணுறோம். நம்ம 2 வருஷமா நம்ம மசாலா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக மசாலா பற்றின அப்டேட்டே நம்ம சேனலில் வரல. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறதுனால மசாலா பற்றின வீடியோ உங்களுக்கு அவ்வளோவா போடலை. நான் வர்ற ஆர்டருக்கு மட்டும் நம்ம பொருள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை பற்றின அப்டேட் நமக்கு கொடுக்கல. இப்போ தீபாவளி வருது. தீபாவளிக்கு நான் 20 நாள் தான் இருக்கா. சரி, 20 நாளில் எல்லாருமே இப்போ எல்லா பொருளும் கண்டிப்பாக கடையில் வாங்கி தான் ஆகும். நம்ம அப்படி இருக்கிறப்ப நம்மள்ட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு நம்ம அந்த முறுக்கு மாவு, அதிரச மாவு இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். அதனால இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட 40 வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பர் வரும். அதுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது அதோட ரேட் எல்லாமே வரும். நம்மக்கிட்ட மசாலா வகைகள், அப்புறம் ஹேர் ஆயிலு, ஊறுகாய் ஐட்டம் இருக்குது, அப்புறம் மருதாணி, அவரி பொடி. அதோட இப்போ நம்ம தீபாவளிக்காக என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறோம்னா முறுக்கு மாவு, அதிரச மாவு, கெட்டி உருண்டை மாவு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் மாவாவும் இதை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு முறுக்கு, அதிரசம், இந்த கெட்டி உருண்டையெல்லாம் நம்ம அப்போ உள்ள பலகாரம். ஆனால் இப்போ அந்த கை சூடு பொறுக்க முடியாதுன்னு சில பேர் செய்ய மாட்டோம். இன்னும் இல்லாமல் இப்போ உள்ள பிள்ளைங்களையும் கெட்டி உருண்டை எப்படி அந்த என்னன்னே தெரியாம இருக்கும். ஆனா அது ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது பச்சை பயிர்ல தான் செய்வாங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கே நம்ம பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கும். அந்த ஸ்வீட்டை நம்ம பசங்களுக்கு, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த இதுவும் நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு இப்போ இருக்கோம். நான் மாவு மட்டும் தான் ரெடி பண்ணணும். அப்புறம் திடீர்னு மாமிகிட்ட கேட்டேன். சரி, போன வருஷமே நிறைய பேர் முறுக்கு அதிரசம் செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் நம்ம ஒருவேளை உடஞ்சிரும் அப்படி இப்படின்ட்டு நான் செஞ்சு கொடுக்கல போன வருஷம். இந்த வருஷம் நம்ம கேட்ட மாமிகிட்ட, அப்புறம் ரசியாக்காட்டையும் கேட்டேன். அவங்க கெட்டி உருண்டை சூப்பராக செய்வாங்களாம். சரி, நம்ம செஞ்சும் கேட்குறவங்களுக்கு செஞ்சும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா மாவெல்லாம் நீங்கள் எப்போனாலும் வாங்கிக்கலாம். மற்றபடி முறுக்கு, அதிரசம், இந்த கெட்டி உருண்டையெல்லாம் உங்களுக்கு செஞ்சு வேணும்னா நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் செஞ்சு உங்களுக்கு சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுடுவோம். அப்புறம் நமக்கு 2 வருஷமா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேலும் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி போயிட்டே இருந்தது. இனிமே சப்போர்ட் பண்ணுறது என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால நம்மக்கிட்ட மசாலா வாங்கி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க.